வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பாலியல் புகாரில் கைதாகி ஜாமீனில் இருக்கும் சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் மேலும் ஒரு புகாரில் சிக்கியுள்ளார். கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? ஜாமீனில் வெளியே வந்த அர்ச்சகரால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஏற்கனவே புகார் அளித்திருந்த பெண் மீண்டும் காவல் நிலையத்தை நாடியுள்ளார். அர்ச்சகர் கார்த்தியால் பெண்ணிற்கு ஆபத்தா? நடப்பது என்ன? போலீசார் தெரிவிப்பது என்ன? சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி பெண் தொகுப்பாளர் மயிலாப்பூரில் உள்ள காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாலியல் புகார் ஒன்றை அளித்திருந்தார். தீர்த்தத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக அர்ச்சகர் மீது குற்றச்சாட்டு வைத்தார். சர்ச்சையை கிளப்பிய விவகாரத்தில் விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அர்ச்சகர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு உறுதியானதாக தெரிகிறது. நம்பிக்கை மோசடி, பெண்ணை மானபங்கப்படுத்துதல், கொலை மிரட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் அர்ச்சகர் மீது வழக்கு பாய்ந்தது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த அந்த வழக்கில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் சமீபத்தில் நிபந்தனை ஜாமீனில் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் அர்ச்சகரால் தனக்கு தொடர் மிரட்டல்கள் வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் பகீர் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அர்ச்சகர் கார்த்திக்கால் தனது உயிருக்கு ஆபத்து என விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் அவர் மீண்டும் புகார் அளித்துள்ளார். அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி ஒவ்வொரு சனிக்கிழமையும் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனும் நிபந்தனை உள்ளது. ஆனால் அந்த நிபந்தனையை அவர் மீறி இருப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஜூலை 25ஆம் தேதி வரைதான் அர்ச்சகர் மதுரை காவல் நிலையத்தில் கையொப்பமிட்டுள்ளார். அதன் பின்னர் மறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வழக்கு நடைபெறும் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுமாறு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த தகவல் இதுவரை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தை வந்து அடையவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அர்ச்சகரும் நேரில் வந்து கையொப்பம் இடாமல் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் தொடர்பில் இருப்பதாலும் பணபலம் படைத்தவராக இருப்பதாலும் அதனை பயன்படுத்தி தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பெண் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இதனால் தனது உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவனோட பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் வச்சு ஆடிட்டு இருக்கான். இதை வச்சுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மணி அது இருந்தா எல்லாமே இந்த மாதிரி நடக்குதுன்னா இது வந்து அநியாயம் தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு கண்டிப்பா வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும். என் உயிருக்கும் வந்து பாதுகாப்பு எதுவும் இல்லை. அதனால அவனை சீக்கிரம் இது பண்ணி கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இது தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே ஜாமீனில் இருக்கும் அர்ச்சகர் கார்த்திக் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து தெரிய வரும். பெண்ணின் குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் அவர் மீதும் நடவடிக்கை பாயும் என அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளனர்.